அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிறது தான் இந்த அம்மையாருக்கு வேலையா போயிடுச்சு. ராஜபாளையத்தில் வந்து லட்சுமணன் லட்டு கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா சுற்றி அங்குள்ள முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்களை சந்திச்சு காவிரி நதிநீரை பற்றி பங்கீடு பற்றியும் மேகதாது அணையை கட்டக்கூடாது அப்படின்றத பற்றியும் ஒரு மீட்டிங் வந்து போடலான்னு சொல்லி இருந்தாங்க. அதை பற்றி பேசுறதுக்கு போறதுக்கு இருந்தார் இல்லையா, அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படுகிறது. திரு வெங்கட்ராமன் உணவுத்துறை அமைச்சரை இப்போ ஒரு அலிகேஷன். வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில் உங்கள் HKS. இன்னைக்கு முதல்ல என்ன பார்க்க போறோம்னா அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்களை பத்தி தான். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிறது தான் இந்த அம்மையாருக்கு வேலையா போயிடுச்சு. ஆனா மிகவும் பரிதாபத்துக்குரிய நபர் தான். ஏன் அப்படின்னா இந்த சர்ச்சைகள் தொடர்ந்து இவங்க சிக்கிறதுனால இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்ச கையோட இவர்களோட அமைச்சர் பதவி பறிபோக போகுது அப்படின்றது தான் கோட்டை வட்டாரத்துல பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல என்னாச்சு, இவர்களுக்கும் அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேனர்ல யார் பெயர் முன்னாடி போடுறது யார் பெயரை கீழே போடுறது, இந்த பிரச்சனையை வந்து சமூக ஊடகங்களையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு அதிருப்தியை உண்டாக்குச்சு. இப்போ நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொலைபேசி உரையாடல் சமூக ஊடகத்துல பரவிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜகுரு அப்படின்ற ஒரு நிர்வாகி, ஒரு சாத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருக்காரு. இவர்கிட்ட லட்சுமணன் சாத்தூரோட வடக்கு ஒன்றிய செயலாளர் அவரை பத்தி பேசுறாங்க. என்ன அப்படின்னா, இவர் அமைச்சரோட தொகுதி எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜபாளையம். ஸோ ராஜபாளையம் தொகுதியில சாத்தூர்ல இருக்க ஒரு நிர்வாகி ராஜபாளையம் தொகுதியில வந்து அங்க இருக்க வட்டாட்சியர் அலுவலகத்துல போயிட்டு லட்டு கொடுத்தாரு. லட்டுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு அடைமொழி. அந்த லட்டு கொடுத்துட்டு அவர் வந்து சில டெண்டர்கள் எல்லாம் வந்து ஒன்றியத்தெல்லாம் சேர்த்து மொத்தமா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசிட்டு போனதா அந்த வட்டாட்சியர் வந்து அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதுக்கு அமைச்சர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜகுருக்கு போனை போட்டு லக்ஷ்மணனை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இல்ல அப்படின்னா அடிச்சு ஜெயில போட்டு அடிச்சே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தினது மிகப்பெரிய வைரல் ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சருக்கு கடும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். என்னன்னா, ஒரு நிர்வாகியை உள்ள ஜெயில போட்டு சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றது வந்து சரியானது இல்லை. பட் அதே நேரத்தில் அந்த நிர்வாகியும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரோட தொகுதியில அவங்களோட உத்தரவு இல்லாம இல்லை அனுமதி இல்லாம அவங்க தொகுதியில போயிட்டு ஒரு டெண்டர் வாங்குறதுக்கு ஒப்பந்தங்கள் வாங்குறதுக்காக லட்டு கொடுக்குறாரு அப்படின்னா பார்த்துக்குங்க மீனிங். ஸோ தலைவர் ஒரு பக்கம் ஊழலை ஒழிக்கணும்னு போராடுறாரு, ஆனா இன்னொரு பக்கம் இவங்க கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு தவறான வழியில போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். மூணாவதா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து ராஜபாளையம் தொகுதியில தான் வெற்றி பெற்றாங்க, இங்க இப்போ அமைச்சராக இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இவங்க சொந்த ஊர் எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல திசையன் வினை அப்படின்ற பகுதியில் உள்ள பனைவினை வில்லேஜ் அப்படின்ற இடத்துல தான் இவங்களோட சொந்த ஊர். இந்த ஊர்ல இவர்களோட அதாவது மூதாதையர்கள், அதாவது இவங்களோட தாத்தா வழி அந்த இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஊர்ல ஒரு பொது கிணறு, அந்த பொது கிணறை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த ஈம காரியத்துக்கு அந்த கிணத்துல இருக்க தண்ணி எடுத்து உபயோகிப்பாங்க. அதே போல காரியம் செய்வதற்கும் தண்ணி எடுத்து உபயோகிப்பாங்க. இது ஒரு பொது கிணறாவே அந்த ஊர்ல வந்து பார்க்கப்பட்டு அதை உபயோகப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கிணறோட சுற்று வட்டாரத்தில் இருக்கிறது மொத்தம் அதை சுற்றி இருக்கிற பகுதி வந்து ஒரு 7 சென்ட். இந்த இடத்த இவங்க அமைச்சர் எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டு இந்த இடம் வந்து எங்களுது, இனிமேல் இது யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர்ல ஒரு கட்டுப்பாடு போட்டாங்க. இதனால அந்த கிராமத்து மக்கள் என்னன்னா ரொம்ப வருத்தமா இருக்காங்க. எதுக்குன்னா, இவங்க வந்து இங்க இருந்து
திருநெல்வேலியில பிறந்து வளர்ந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் ராஜபாளையம் போய் செட்டில் ஆயிட்டாங்க. எங்க ஊரு பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருந்தாங்க. அதன் பிறகு ஒரு எம்எல்ஏ வந்து தவைக்கல சீட்டு கிடைக்கும் போது நாங்களும் ஆனந்தப்பட்டோம், சந்தோஷப்பட்டோம். அப்படி அப்பேற்பட்டவங்க ஜெயிச்சு வரும்போது இன்னும் மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சு அந்த ஊருக்கு நல்லா செழிப்பா இருக்கும், ஊருக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படிலாம் யோசிச்சோம். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கிணறு அவங்க மூதாதையர்கள் ஊருக்காக எழுதி கொடுத்தது, அந்த கிணறை கூட இப்போ உபயோகிக்க கூடாதுன்னு சொல்லி மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ அது என்னமோ தெரியல, இவர்களுக்கு சர்ச்சைக்கு பெயர் போனவர் தான் ஜெகதீஸ்வரி அம்மையார் போல. பாவமா தான் இருக்கு. பார்க்கலாம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகத்துக்கு போய் அங்குள்ள முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்களை சந்திச்சு காவிரி நதிநீரை பற்றியும் பங்கீடு பற்றியும் மேகதாது அணைய கட்டக்கூடாது அப்படின்ற பற்றியும் ஒரு மீட்டிங் வந்து போடலான்னு சொல்லி இருந்தாங்க. அதை பத்தி போறதுக்கு இருந்தார் இல்லையா, அந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வேளாண் துறை அமைச்சர் கூட கன்ஃபார்ம் பண்ணாரு. இந்த மாதிரி போறாங்க, இரு மாநில முதலமைச்சர் அலுவலர்கள் வந்து அதுக்கு உண்டான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதிகாரப்பூர்வமாக அவரே வந்து மீடியாவில் தெரிவிச்சாரு. பட் தற்பொழுது வந்து இந்த பயணம் வந்து ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு வந்து நமக்கு கிடைச்ச தகவல். என்ன காரணம் அப்படின்னா, இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இவர் வந்து அங்க போய் பேசினாங்கன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுமே மீறினதா ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா ஆல்ரெடி உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது, காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவு என்ன சொல்லுது, ஜூன் வருஷத்துக்கு 177 டிஎம்சி தண்ணீரை வந்து தமிழகத்திற்கு கர்நாடகா கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து முடிவு. அதே போல அதாவது கீழ்நிலையில் இருக்கிற மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி இவங்களோட இசைவு இல்லாம இவங்க காவிரியில மேகதாது அணைய கட்டக்கூடாது, வேற எந்த விதமான கட்டிட வேலைப்பாடுகளும் நடத்தக்கூடாது அப்படின்றது தான் அந்த தீர்ப்பில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்கள் தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்து செய்யும் போது ஏன் முதல்வர் அங்க போனோம், அப்படி போனா அவங்க செய்யற விஷயத்துக்கு நாமே வந்து பயந்துகிட்டு சம்மதம் தெரிவிக்கிறது சமமாயிடும், இதனால எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்னு மு.க.ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின், அமமுக கட்சி பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதே போல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இவங்க எல்லாருமே வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, போகக்கூடாதுன்னு. கூடவே வந்து விவசாய சங்க தலைவர் ஆர் பாண்டியன் அவர்களும் கடும் விமர்சனம் வைக்கிறாரு. ஸோ இதை எல்லாமே கலந்து பார்த்துட்டு தான் முதல்வர் அவர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லப்பட்டது. அதாவது விஜய் அவர்களோட ஆலோசகராக இருக்கட்டும், செயலாளர்களாக இருக்கட்டும், அரசு உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போகாதீங்க, போய் கண்டிப்பா அவங்க கேட்க போறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து தே ஆர் டிசைடட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக அரசியல் அமைப்புகளா இருக்கட்டும், விவசாய சங்கங்கள் போராட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மேகதாது அணை கட்ட சொல்லி கர்நாடகாவில். இதனால பஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒசூர் வரைக்கும் தான் போகுது, இரண்டு தரப்போட எல்லைகள் வரைக்கும் ஒசூரோட ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த பக்கம் வரதுல நம்ம அந்த பக்கம் போறது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் மிகுந்த ஒரு களமாக கர்நாடகாவில் இருக்கு. அவங்க டிசைடடு, அவங்க பண்றதுதான் பண்ண போறாங்க, அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. முதல்வர் அங்க போறதுனால எந்த பலனும் இல்லை, அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அப்படி முடிவு எடுக்கும் போது நாம போய் பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இதனால ஏதாவது நெகட்டிவா ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் கெட்ட பேர் ஆயிடும், இவங்கெல்லாம் எதிர்கட்சிகள்லாம் அரசியல் செய்திருவாங்க அப்படின்னு சொல்லி ஆலோசகர்கள்லாம் முதல்வருக்கு அறிவுரை சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. இதனால அந்த பயணம் வந்து ஆல்மோஸ்ட் போல அப்படின்றது தான் முடிவா இருக்கு. பார்க்கலாம். அடுத்தது திரு வெங்கட்ராமன், உணவுத்துறை அமைச்சரை பற்றி தான். ஸோ இவர் சமீபத்தில் ஒரு ஆய்வு மேற்கொண்டார் இல்லையா, அதுல பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் வடலூர்ல வந்து அரசு நேரடி தற்காலிக நெல் கொள்முதல் சென்டருக்கு போயிட்டு அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் பேசும்போது அந்த விவசாயிகள்லாம் வந்து ஒரு மூட்டைக்கு 50 ரூபாயில இருந்து 40 ரூபாயில இருந்து 50 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது. அப்போ அதை விவசாயிகள்கிட்ட புகார் எடுத்துக்கிட்டு அந்த கிளர்க் இருக்காரு, அதாவது பட்டியல் எழுத்தர் சொல்லுவாங்க இடங்களை, அந்த கிளர்க்கு வந்து ஒரு மூட்டைக்கு 40 ரூபா 50 ரூபா வாங்குறாங்கன்னு விவசாயிகள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஸ்பாட்லேயே வந்து அந்த எழுத்தரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாரு. இது பொதுமக்களிடையும் சரி சமூக ஊடகத்திலும் மிகுந்த வரவேற்பு படிச்சு. அதே அமைச்சர் மேல இப்போ ஒரு அலிகேஷன் என்ன அப்படின்னா, திரு வெங்கட்ராமன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உணவுத்துறை அமைச்சர் இல்லையா, இவர் கடந்த ஜூலை 19ஆம் தேதி கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சேத்தியாத்தோப்பில் உள்ள MRK சர்க்கரை ஆலை அப்படின்ற வளாகத்துக்கு போறாரு. அங்க தார்பாய் போடி மூடிட்டு இருக்க ஒரு சுமார் 12,725 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை பாதுகாக்கிறதையும் அது சம்பந்தமாகவும், அதே போல அங்கிருந்து அறவை ஆலைகளுக்கு அனுப்பும் பணி இருக்கு, அதை பத்தி ஆய்வுலாம் செய்தாரு. இந்த ஆய்வுலாம் செய்யும் போது என்ன பண்றாருன்னா, இவருக்கும்
இவர் கூட வர பாதுகாப்பு அதிகாரிகள், அதே போல உதவியாளர்கள், ஸ்பெஷல் உதவியாளர்கள், கட்சி பிரமுகர்கள், இவங்கெல்லாம் வந்து தங்கறதுக்கு வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா உணவு வழங்கல் துறை நுகர்பொருள் வாணிப கழகம் தான் வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி என்ன அப்படி ஆயிடுச்சுன்னா, இவங்க தங்கினது வந்து ஸ்டார் ஹோட்டல். ஸோ கொஞ்சம் பேருன்னா பரவாயில்ல, ஒரு 2 பேர் 3 பேர்னா பரவாயில்ல, மொத்த பேரும் அந்த ஸ்டார் ஹோட்டல்ல தங்கினா என்னாச்சு, கிட்டத்தட்ட மோர் தென் 1 lakh அப்படின்றது ஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட ஃபுட்டு, ஸ்டே பண்றது, இதர செலவுகள்லாம் ஆயிடுச்சு. இந்த பணத்தை வந்து ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியல அப்படின்னா, அங்க இருக்கிற ஆபீசர்ஸா இருக்கட்டும், ஊழியர்களா இருக்கட்டும், கிம்பளம் எதுவும் வாங்க முடியறதில்ல. இவரே வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப போயிட்டு இந்த செலவை எங்க வைக்கிறது, எந்த கணக்குல வைக்கிறதுன்னு சொல்லி இது ஒரு பெரிய அலிகேஷனா அந்த டிபார்ட்மெண்ட்ல ஆயிடுச்சு. பொதுவா மினிஸ்டர்ஸ் எல்லாம் போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அரசினர் விருந்தினர் மலை, அதாவது கெஸ்ட் ஹவுஸ், சர்க்கியூட் ஹவுஸ், ஹைவே டிபார்ட்மெண்ட் ஹவுஸ் இருக்கும், பொதுப்பணித்துறை கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல இருந்து தான் தங்குவாங்க. அந்த ஃபுட்டு மற்ற செலவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அவசர கால செலவினங்கள் நிதின்னு சொல்லி ஒரு நிதியே இருக்கு. அந்த நிதியில இருந்து எடுத்து லிமிட்டடா எடுக்க முடியும். அதுதான் ஆடிட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனா இவர் இவ்வளோ ஆனஸ்டா பேசுறவரு ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு செயல்ல போனாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்படி ஒரு தப்பான வழியில இவர் நடக்கிறது ஒரு விதமான லஞ்சம் ஊழல் அந்த அடிப்படையில தான் போகுது. ஏன்னா இவர்களே வந்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளையும் ஊழியர்களையும் தவறு செய்ய வைக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்காங்களான்னு தெரியல. தெரிஞ்சு செய்தாரா தெரியாம செய்தாரா தெரியல. பட் இந்த புகாரை வந்து இமிடியேட்டா அவர் வந்து அது பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஸோ வைகோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்திச்சு வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரு. என்ன அப்படின்னா, அவரோட பத்திரிகை, அதாவது அவர் பார்லிமெண்ட்ல பேசினது, வைகோ இன் பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழா வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி டெல்லியில வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட இவரோட 30 வருஷம் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையோட தொகுப்பு தான் அது. இந்த வெளியீட்டு விழாக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கலந்துக்கிறதா இருக்கு அப்படின்னு பரவலா பேசப்பட்டது. நாமளே இதை பேசியிருந்தோம். இப்போ வரல, அங்க கூட்டம் அந்த ஆள்ல அதிகமாயிடும், 700 பேருக்கு மேல உள்ள இருக்க முடியாது, அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது அவ்வளவும் வடிகட்டிய பொய். என்ன அப்படின்னா, இது ஏற்கனவே முதல்வர் அவர்கள் வரமாட்டோம்னு சொன்னாரு. இவர் ரொம்ப கம்பல் பண்ணாரு. சரின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் 50% ஒத்துக்கிட்டு தான் சொல்றாங்க. இவர் வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த கூட்டம் வந்து நிறைஞ்சிருன்னா வேற ஆளை முன்னாடியே மாத்தி இருப்பாங்க, ரைட்டுங்களா? அப்படி உண்மையிலேயே அங்க கூட்டம் வருது அப்படின்னா ஆளே மாத்தி வச்சிருப்பாரு. ஆனா இவர் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, வைகோ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, பழந்துன்னு கொட்டப்பட்ட ஒரு அரசு இல்லை. அப்பேற்பட்டவர் எப்படி வெளியில வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கரெக்டா அவர் வந்து பிளே பண்றாரு பாருங்க. விஜய் அவர்கள் வரமாட்டான்னு சொல்லிட்டாரு. அது காரணம் என்னன்னா பிஜேபி தான். பிஜேபி வந்து இவர் கலந்துக்கிறத சுத்தமா விரும்பல. இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க காங்கிரஸோட டீம் தான் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. இதுல யாரு, திரு ராகுல் காந்தி வந்து புத்தகத்தை வெளியிடுறதும், திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கிக்கிறதுமா இருக்கு. இதுல மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு, சிதம்பரம்லாம் இருக்க போறாரு, திருமாவளவன் கலந்துக்க போறாரு, அகிலேஷ் யாதவ் இருக்காரு, இது மாதிரி ஃபரூக் அப்துல்லா இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியை வழிநடத்துற அந்த குரூப்ல இருக்கிற ஒரு டீம். இந்த டீம் கலந்துக்கிறதுல வந்து முதல்வர் விஜய் அவர்களை கலந்துக்கிறது பிஜேபி ரசிக்கவே இல்லை. அதனாலதான் வந்து அவருக்கு மறைமுகமா வந்து தகவல் சொல்லப்பட்டது, இந்த விழால நீங்க கலந்துக்க கூடாதுன்னு. ஸோ ஒரு விஷயம் என்னன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. என்னன்னா இப்ப நடத்துறது மைனாரிட்டி அரசு. ஸோ அதுக்கு மற்ற கட்சிகளோட ஆதரவுல தான் அவர் நடத்திட்டு இருக்காரு. அவங்க நினைச்சாங்கன்னா எப்ப வேணாலும் இந்த ஆட்சியா துண்டு துண்டா ஆக்கிடுவாங்க. அதனால அவர் ஆப்வியஸ்லி புரிஞ்சுக்கிட்டாரு. ரெண்டாவது, தேவையில்லாம ஆளுநரை வச்சு பிரச்சனை கொடுப்பாங்க. ரெண்டாவது, உதவிகள் எதுவும் கிடைக்காது, ஃபண்டு எதுவும் கிடைக்காது, அவர் நினைக்கிற சிஸ்டம் கொண்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் இங்க போய் கலந்துக்கிறது அவர் எப்பவுமே லைக் பண்ண மாட்டார். ஏற்கனவே அவரு கூட்டணியில அவங்களை காங்கிரஸ் வச்சுட்டு 2 மினிஸ்டர் கொடுத்ததே அவங்களுக்கு பிடிக்காம இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள இவர் இந்த இடத்துல கூட்டத்துல போய் கலந்துப்பாரு அப்படின்னா நிச்சயமா கலந்துக்க மாட்டாரு. அதை முடியாதுன்னு அழுத்தம் திருத்தமா அவர் வந்து சொல்லப்பட்டதுனால தான் வெளியில வந்து வேற மாதிரி பிளேட்டை திருப்பிக்கிட்டாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, இது தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா, அது அடுத்த மாசம் நடக்கும் போது அதுல வந்து கலந்துப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃபிலிம் வந்து மேக் பண்ணிட்டாரு. ஸோ ராகுல் காந்தி கலந்துக்க போறத சொல்றது அதுவே வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இன்னும் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, நாடாளுமன்ற உரையில திரு வைகோ அவர்கள் பெரும்பாலும் பேசினது பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் முதல் மன்மோகன் சிங் இருந்த வரைக்கும்
ஈழத் தமிழர் பிரச்சனைக்கு துரோகம் பண்ணாங்க டெல்லி காங்கிரஸ் பிரதமர்கள் அப்படின்னு சொல்லி கிழிச்சிருப்பாரு. அப்படி கிழிக்கப்பட்ட ஒரு விஷயத்த ராகுல் காந்தி எப்படி புத்தக வெளியீட்டால கலந்துக்க போறாரு, அவரே கலந்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த விஷயம் ராகுல் காந்தி கலந்துக்கிறாரா இல்லையான்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு லஞ்ச மேட்டர் தான். அரசு வக்கீல் பணிக்கு அமர்த்துவதற்கு லஞ்சம், அது எங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய விவகாரங்கள் வந்துட்டு இருக்கு. அதுல இப்போ புதுசா வந்தது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கிற திரு அனீஷ் அவர்கள் ஒரு பெண் வழக்கறிஞர்கிட்ட ஒரு டெலிபோன் உரையாடல் ஆடியோ ரொம்ப சமூக ஊடகத்துல பரவிட்டு இருக்கு. எனக்குமே டிவிக்கு அந்த அந்த ஃபீல்டுலயே அது ஒர்க் பண்றதுக்கும் ஒரு யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். பட் அமௌண்ட் சார் இது ரொம்ப ஹை சார், என்னால அவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணி பண்ணுங்க சரிங்களா? நம்ம ஒரு 12 பண்ணலாம், 12 பண்ணலாமா? அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது டேரக்டா என்கிட்ட இருக்க நல்ல பிரச்சனை கிடையாது. ஸோ இதுல என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்றத்துல அரசு வக்கீலா உங்களை பணியமர்த்துறதுக்கு ரூபாய் 15 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசப்படுற ஒரு ஆடியோ இருந்துச்சு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த அரசு வக்கீலா உங்களுக்கு நியமிக்கிறது 15 லட்சம் தேவைப்படும் சொல்றதுக்கு அந்த பெண் அரசு வக்கீல் அந்த பெண் வக்கீல் என்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் குறைச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. இவரும் 12.50 லட்சம் வரைக்கும் பேரம் பேசுறாரு. ஸோ அதுவே அந்த அம்மா அதிகம்னு சொல்றாங்க. ஆனா அவர் இல்ல, இது ரொம்ப கம்மி, நீங்க கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா லேண்ட் ரிலவெண்டா நிறைய கேஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு, இதை எடுத்து தூசு தட்டினாவே நீங்க இதை விட 20 மடங்கு சம்பாதிக்கலான்ற முறையில பேசுறாரு. ஸோ எங்க பார்த்தாலும் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு பேரம் பேசப்படுவது ரொம்ப மோசமான ஒரு செயலா இருக்கு. இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு விழுப்புரத்தை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் விழுப்புரம் மாவட்டத்தோட தலைவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதே போல அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புஷியானந்த் மேலேயுமே அந்த வழக்கு தொடுத்தாரு. அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் போதுமான ஆதாரம் இல்லைன்னு தள்ளுபடி செய்தாலும் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அரசு வக்கீல்களை நியமிக்கிறதுக்கு லஞ்சம் வாங்குறது மிகப்பெரிய பேசும் பொருளா ஆயிருக்கு. அதுல அந்த அனீஸ் என்ற அந்த நிர்வாகி சொல்றாரு, ஏற்கனவே அகஸ்டின் என்ற வழக்கறிஞர் 15 லட்சத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, நாங்க தான் அவர் வேணான்ட்டோம். ஏன்னா அவர் முழு நேரம் குடிச்சிட்டு இருப்பாரு, குடிச்சிட்டு அலுவலகத்துல படுத்து தூங்குவாரு, அப்படி இருக்கிறவரு எப்படி அரசு வழக்கறிஞரா போட முடியும் அப்படின்ற காரணத்தினாலதான் நாங்க அவர்கிட்ட பணம் வாங்கல அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாரு. ஸோ இப்படி மாறி மாறி இந்த அரசு வக்கீல் நியமனத்திற்கு பேரம் பேசப்படுவது மிகுந்த வருத்தத்தை கொடுக்குது. ஒரு பக்கம் தமிழக முதல்வர் லஞ்சத்தை ஒழிக்கணும், அரசு அலுவலகம்ல அப்படின்னு சொல்லி தீயா வேலை பார்க்குறாரு. ஆனா நிர்வாகிகள் பாருங்க, எங்க பார்த்தாலும் பணத்தை லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கணுன்ற குறிக்கோளோட சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே தெரியுது. கண்டிப்பா முதல்வர் அவர்கள் இந்த நிர்வாகிகள் மீதுலாம் நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்புறோம். ஸோ மீண்டும் இதே போல சுவாரஸ்யமான அரசியல் விவகாரங்கள் எல்லாம் உங்க கூட பகிர்ந்துக்க நான் ஆவலா இருக்கேன். அடுத்த அதிரடி அரசியல் பார்வையில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.